இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஆமென். குடும்பம் அப்படின்னு வரும் பொழுதே 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அதில் குடும்பமாக ஆரம்பிக்கிறது. யாருன்னா ஆதாமும் ஏவாளும். இந்த ஆதாமும் ஏவாளும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிள்ளை நம்முடைய பிள்ளைன்னு நம்ம வளர்க்குற ஒரு பிள்ளை. இப்போ நாளைக்கு என் பிள்ளை ஜூடானா திருமணம் ஆகிற வரையும் அவனுடைய பிள்ளை, திருமணம் ஆன உடனே அவன் புருஷன். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற தாய்மாரும் தகப்பன்மாரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை கைப்பிடிச்சு கொடுக்குற வரையும் அவர் நம்ம பிள்ளை. நீங்கள் சொல்கிறதான் அவர் கேட்கணும். எந்த முடிவெடுத்தாலும் உங்களோட ஆலோசனை செய்யணும். ஆனால் திருமணமாகி ஒரு மகளோடு நீங்கள் அவர் கையை பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன ஆயிடுறாரு? ஒரு தனி குடும்பமாக ஒரு புருஷனாக மாறிடுறாரு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளை நம்ம கிட்ட எப்படி இருந்துச்சோ அப்படியே கடைசி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கவே கூடாது, முடியாது. ஏன்னா இப்போ அவர் ஒரு புருஷன் ஆயிட்டார். இப்போ புருஷன் ஆன உடனே முடிவுகளை யார் எடுக்கணும்? புருஷன் தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ முடிவுகளை எடுக்கிறதும், அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படின்ற முடிவுகளை எடுக்கிறதும், பொறுப்புகளை சுமக்க வேண்டியது ஒரு புருஷனுடைய கடமை. இன்றைக்கு நிறைய அம்மாமார்களால், விசேஷமாக அப்பாமார்கள் கூட எனக்கு பிரச்சனையான்னு தெரியல, ஆனால் சில அம்மாமார்களால் தன் மகன் புருஷன் ஆகிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் என் பிள்ளையாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அவங்க பிள்ளையாகவே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் என்ன வராது? சமாதானம், சந்தோஷம் என்ன பண்ணாது? வராது. நீ புருஷன்ப்பா, இனி நீ என்ன பண்ணு, எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற மாமியும் மாமனாரும் அப்படி ஒரு எங்களை கைப்பிடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்குரிய முடிவுகளை நாங்கள் தான் என்ன பண்ணுவோம்? எடுப்போம். அவங்களுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க? ஒரு கோடை போட்டு இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, நீ முடிவெடுப்பா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்களை கனப்படுத்துறதுனால எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க, அப்படியே எங்களை விட்டுருவாங்கன்னு இல்லை, ஆனால் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எனக்கு இப்போ நிறைய தகப்பன்மார் தாய்மார்கிட்ட குறைவு என்ன இருக்குன்னா, பிள்ளைகளை நீங்கள் ஹானர் பண்ணுங்க பிள்ளைகளை. ஆமென். எங்களை 2 பேரையுமே ஹானர் பண்ணுவாங்க, எங்கள் மாமனாரும் மாமியாரும். அப்படி அவங்க எங்களை ஹானர் பண்ணுறதுனாலையும் அவங்க ஒரு வட்டத்தை ஒரு கோடை போட்டு இது பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம பிள்ளைங்க ஏதாவது தவறானதை செய்யும்போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்காமல் இருக்கும்பொழுதோ வந்து ஆலோசனைகளை என்ன பண்ணலாம்? பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் தீர்மானங்களையும் முடிவையும் எடுத்து குடும்பத்தை நடத்த போகிறது யார்? இதுக்கப்புறம் புருஷன். புருஷருக்கு துணையா மனைவி. இந்த விஷயத்தை நீங்க மனசுல பதித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் பிள்ளை பழைய மாதிரி இல்லைன்னு நீங்க கேட்கவே மாட்டீங்க. உங்க பிள்ளை பழைய மாதிரி இருக்க கூடாதுங்க. உங்க பிள்ளை மாறணும். என் பிள்ளைய மாத்திட்டா இவ வந்ததுல இருந்து என் பிள்ளை மாறிட்டா அப்படின்னா மாறணும். ஒரு பிள்ளை புருஷனா மாறணும். இப்போ நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்க போறேன். ஏன்னா இவர் ஒரு நல்ல புருஷன். ஆமா, நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பா குடும்ப கூடுகைக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லி கூட்டு வந்திருப்பேன். சரி, இப்போ ஒரு நல்ல புருஷனா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கான குணங்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, ஆக்சுவலாக நான் எப்பவுமே நான் செய்யாத ஒன்றை பிரசங்கிக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன கடைபிடிக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து இதில் நல்ல புருஷன் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஏற்கனவே நம்ம பிரசங்கத்தில் கேட்டது போல் பிசாசு யாரை தான் தொடுவான் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் தான் தொடுவான். மெயின்ஸ் வச்சு தான். ஒவ்வொரு பல்பாக போய் கலட்டிகிட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? போய் மெயின் எங்கே இருக்குன்னு பார்த்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் எல்லா குடும்பங்களையுமே நடக்கிறது. ஏன்னா பெண்கள் ஒரு நேரத்தில் 4 வேலை செய்ய முடியும் ஒரே டைமில். யூ கேன் டூ 4 திங்ஸ். 4மே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆண்களால் ஒரு நேரத்தில் 2 வேலை தான் செய்ய முடியும். அதில் 1 உருப்படியாக இருக்காது. ஏன்னா எங்களால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நேரம் 1 தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் குடும்பத்தில் யாரை தலையாக வச்சிருக்காருன்னா கணவன்மார்களை, ஆண்களை தலையாக வச்சிருக்கிறார். ஸோ நல்ல புருஷனுக்கான அழகு ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருக்கும் தெரிந்தது போல் அது பேசிக்காக 3 விஷயம் இருக்கிறது. அதில் முக்கியமானது அன்பு, லவ். அன்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சகிப்பு, பொறுமையெல்லாம் வந்துடும். பேஸ் எது தான்? நேசம் தான், அன்பு தான். ஏன்னா அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போயிடும், தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போயிடும். அன்பு மட்டும் என்ன பண்ணாது? ஒளியாது, ஒரு நாள் ஒளியாது. அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நேசிக்க ஆரம்பிச்சிட்டாவே சகிக்க ஆரம்பிச்சிருவோம், பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிடும். பொறுமை வேறு, சகிப்பு வேறு, 2 வேறு கேட்டகரி. ஆண்களுக்கு ஒரு கணவனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னது? பொறுமை. பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது. பெண்கள் பயங்கரமாக பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. என் மனைவி அப்படி மைக் கொடுத்தா தான் பேசுவா, மற்றபடி வீட்டில் ரொம்ப பேசுறது இல்லை. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. சரி, எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய மெச்சூர்டான பேராக இருந்தாலும் சரி, திருமணமாகி முதல் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த 2 பேருக்கு செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேயா? புரியுதா? மனசிலாயும் அப்போது இந்த டைமை பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே, இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு நார்மல் ஆகிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ராகும் அப்படின்னு. அப்போ நல்ல கணவனாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அன்பு செலுத்தணும். அன்புன்றது எப்படின்னா, நிறைய ஆண்களால் முடியாத ஒரு விஷயம், அன்பை வெளிப்படுத்த தெரியாது. என்னை விட யாராவது உன்னை நேசிக்க முடியுமா அப்படின்னு வாயிலே சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, ஹவு டு எக்ஸ்பிரஸ் த லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் வாங்குறீங்க, சென்ட் பாட்டில். அந்த சென்ட் பாட்டிலுடைய மதிப்பு 50,000 ரூபான்னு வச்சுக்குவோம். அது விலையேறப்பெற்ற சென்ட்டா இல்லையா? சரி,
இதை ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பீரோவில் பத்திரமா வச்சுருப்பீங்களா? எங்கெல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டு போவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து ஒரு வாசனை, ஆமாம், நறுமணம் வரும். ஆண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சென்ட் பாட்டில் வாங்குவோம், வச்சுருப்போம், ஆனால் என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதே இல்லை. என்னை விட ஒருத்தர் உன்னை நேசிட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நேசத்தை வெளிப்படுத்த தெரியாது. நிறைய தகப்பன்மார்களுக்கு என் பிள்ளை என்னை விட நீ நேசிட்டியாடி அப்படின்னு ஆண்கள் பெண்கள்கிட்ட போய் சொல்லுவாங்களே தவிர அவங்க நேசம் வந்து எப்படி இருக்கும்னா அடியா மட்டும்தான் இருக்கும். அவங்க அவுட் ஆஃப் லவ், ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால பொறுமையாக இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? உடனே ஆண்களுக்கு வந்து பெருசாக பேச வராது. என்னதான் நீளம் சொல்லுங்களேன். இல்லை, ரசிக்கப்பட்டவங்களை பற்றி நான் பேச வரல, ஆண்கள் பொதுவாக சொல்கிறேன், கை நீளம். அப்போது எனக்கு வந்து ஒரு நல்ல மாடலாக எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. என் அம்மாவை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். இப்போ வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் கடைக்குன்னா, இரு நான் போகிறேன் அப்படின்னு பைக்கில் கூட்டிகிட்டு போகிற நல்ல ஒரு அருமையான தகப்பன். ஆமாம், இப்போ பேரன் பிறக்கிற வரைக்கும் விடலை, இப்போ தான் தனியாக விட்டுருக்குறான். ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நேசம்னு சொல்லி. அதனால முக்கியமான ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அன்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சகிப்பு சமாதானம்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ என்னுடைய அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப அன்பான ஒரு அப்பா தான் எனக்கு. ஆனால் சொல்வார், எனக்கு எப்படி எனக்கு அன்பை காமிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்வார். நிறைய நேரத்தில் ஆண்களுக்கு வந்து எப்படி அன்பை வெளிப்படுத்த, பிரசங்கி மாலை எடுத்துக்கோங்களேன். பெண்கள்கிட்ட நீங்கள் மைக் கொடுத்தாலும் மைக் கொடுக்கலனாலும் நம்ம ஒரு நாளைக்கு பல வார்த்தைகள் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த கல்யாணத்தில் அந்த அம்மா போட்டிருந்த கலரு, ஜுவல்லு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? பார்த்து எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. இல்லையே, இது போன டைம் போட்டுட்டு வந்த நகை இல்லையே, இந்த செயினில் வேறு டிசைன் இருக்கே, அதில் வேறு டிசைன், இப்படி பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஆண்களை ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போய் வந்தால் அவங்க எதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க சொல்லுங்கள்? சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்கள் வந்து அந்த கல்யாணத்தில் அந்த பெண் என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு நீங்கள் இதை விட்டுட்டு வெளியே இறங்கி போய் அங்கே கேட்டு பாருங்கள். என்ட்ரன்ஸில் ட்ரெஸ்ஸு எதோ போட்டிருக்குமா, அது என்ன கலர், நமக்கு என்னம்மா? அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே தெரியாது, டீடைல்ஸ் தெரியாது, அதை அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா டீடைல்ஸ். ஒன்றும் இல்லை, கல்யாணத்தெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அப்பா ரோட்டில் காத்துட்டு இருப்பார், பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது வந்த உடனே, அப்பா அந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு, இந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா கேட்பார். நான் என்ன சொல்லுவேன்? நல்லா இருந்துச்சு, ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். ஆனால் மருமக உட்காந்து போனதுலேருந்து இறங்கினதுலேருந்து திரும்ப அவங்க வழி அனுப்பிச்ச வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, எப்படி கவனிச்சிட்டாங்க, என்ன சாப்பாடு போட்டாங்க, டீட்டெயிலாக நானே யோசிப்பேன், இவ்வளோ நடந்துச்சா? ஓகே, அப்படி ஒரு டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ விமென்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப எக்ஸ்பிரசிவ். நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம்? உடனே அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தவே என்ன பண்ணாது, தெரியாது, வராது. அழுகிறது கூட அவங்க அழுகிறத நம்ம பார்க்க முடியாது, அது வெளிப்படுத்த அதிகமாக அன்பு தெரியாது. ஆனால் பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு சின்ன சின்ன காரியத்தில் ஒரு சில அன்பின் வெளிப்பாடுகளை எதிர்பார்ப்பாங்க. அதனால பிள்ளைகளுக்கும் சரி, நான் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசும்போது ஒரு வாலிப பிள்ளைங்கிட்ட என்ன சொன்னேன்னா, அக்கா எங்கள் அப்பா அம்மாவை விட அந்த பையன் தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு அவகிட்ட கேட்டால் அவள் சொல்கிறா, காலையில் எழும்பின உடனே எனக்கு குட் மார்னிங் அனுப்புவான், நான் சாப்பிட்டியான்னு கேட்பான், நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இந்த கலர் உனக்கு சூட் ஆச்சு, இந்த கலர் உனக்கு சூட் ஆகலன்னு சொல்லுவான், மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்பான், நைட்டானா சாப்பிட்டியான்னு கேட்பான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டா மனசில் அப்படின்னா, அவன் தான் அவள் அதிகமாக சோறு போட்ட அம்மா நேசிக்கல, சாப்பிட்டியான்னு கேட்ட அவன் நேசிக்கல. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா தேவை அதிகமாக இருக்குது? அவங்க வந்து அன்பின் வெளிப்பாட்டை எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்றத அடிக்கடி என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு செய்கைகளாலும் வார்த்தைகளாலும் அவங்களோட கூட. முன்னாடியெல்லாம் நம்ம அப்பா அம்மா அப்படி கிடையாது. அப்பாவை பார்த்த உடனே அப்பாவுக்கு முன்னாடி உட்கார மாட்டீங்க. ஆமாம் தான், அப்படி இருக்கீங்களா? இங்கே யாராவது அப்பாவுக்கு முன்னாடி உட்காராத ஒரு சில பேர் இருப்பீங்க, உட்கார கூட மாட்டோம். ஆனால் இப்போ அப்பா மேலே தான் போய் உட்காராங்க. காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றபடி நம்முடைய அன்பை வந்து என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ஸோ நீங்கள் நிறைய ஆண்களிடத்தில் அதுக்கான கிருபைகளை கேட்டு ஆண்கள் வந்து நேசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனைவிகளை உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் எப்படி அன்பு கூறுறீங்களோ அப்படி அன்பு கூறணுமா. கோபம் வந்து என்னைக்காவது நீங்கள் போய் உங்களையே இப்படி அடிச்சிருக்கிறீங்களா? அடிக்க மாட்டோம். ஆனால் கோபம் வந்தோன்னா மனைவி ஒரு 4 அடி அடிக்கிறாங்க. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்லி தராரு? உங்க சொந்த சரீரத்தை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ, சொந்த சரீரத்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க மனைவியை நேசிக்கணும். எப்படி அதை பராமரிக்கிறோம், எப்படி அதை நேசிக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அப்படியே நேசிக்கிறோம். இப்போ மனைவிகளுக்கு ஒரு சில ஆலோசனைகள். மனைவிகளுக்கு என்ன ஆலோசனை அப்படின்னா, அவர் நல்ல புருஷனா இருந்தாலும் கெட்ட மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் அவர் நல்ல புருஷனா இருந்தால் கீழ்ப்படியுங்கள், நல்ல புருஷன் இல்லைன்னா கீழ்ப்படியாதீங்கள் அப்படி சொல்லலை. அவர் எப்படிப்பட்ட புருஷனாக இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படியும். நான் நிறைய குடும்ப கூடுகளில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கணவனை பற்றி, பொதுவாக கணவன்மார்கள் மனைவிகளை பற்றி நிறைய குறை சொல்லி தெரிய மாட்டாங்க. குறைகள் இருந்தால் கூட அவங்க அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் மனைவிமார்கள் தான் அதிகமாக கணவரை பற்றி என்ன பண்ணுவாங்க? குறைகளை சொல்லுவாங்க. ஜப குறிப்பு. ஆமாம், அது சொல்லும் போது குறை சொல்கிறதா சொல்லாமல் குறிப்பு சொல்கிறதா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இப்படி அப்படி அப்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பற்றி குறை சொல்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறது? என் பிள்ளை இப்படி இருக்கான், என் பிள்ளை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே நிமிஷத்தில் உங்கள் கணவரை கர்த்தர் மாற்றிடுவார். ஒரே நிமிஷத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றிடுவார். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை மாற்ற முடியுமா? நாளைக்கு உங்கள் கணவர் மாறி நீங்களும் உங்கள் கணவரும் கைப்பிடிச்சு ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு அக்கா கிட்ட போய் உட்காந்து சொன்னீங்கல்ல, உங்கள் புருஷன் இப்படி, என் புருஷன் அவங்க கூட ஃபோன் பேசுகிறாரு, என் புருஷன் அந்த விஷயத்தை செஞ்சார், நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் மனம் மாறிட்டார், நீங்களும் மனம் மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் குடும்பமாக இருக்கீங்க. ஆனால் அந்த அக்கா என்ன சொல்லும்? இவன் என்ன பெருசாக போகிறா,
இவன் புருஷன் எப்படின்னு இவளே சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து ஜெப குறிப்புன்னு நீங்கள் சொன்னால் கூட நல்ல ஆவிக்குரிய பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்கள். அல்லேலூயா. அக்கா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அக்கா வந்து அந்த அக்காவும் ஜெப குறிப்பை தான் பகிர்ந்து கொள்வாங்க. அது ஜெப குறிப்பாக போய் அடுத்த சண்டே நீங்கள் வரத்துக்குள்ள உங்களுக்காக எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்களே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பீங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. எப்போ நம்மக்கிட்ட யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை சீக்கிரமாக செஞ்சிருவோம். ஆமாம். ஸோ அதனால பெண்கள் வந்து நான் பெண்களுக்கு எப்பவுமே கொடுக்குற ஆலோசனை, ஜிப் யுவர் மவுத். இந்த வாய்க்கு மட்டும் ஒரு ஜிப்பை நம்ம போட்டுட்டோம்னா நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைக்கான முடிவு என்ன பண்ணோம் வந்துடும். இது உண்மையா இல்லையா சொல்லுங்க பெண்கள், நீங்க சொல்லுங்க. உண்மைதானே? நல்லா ஆராய்ந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும், என்ன இடம் பிரச்சனை முடிஞ்சிடும். பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் போய் தன்னுடைய கணவரை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து சொல்லாம ஆண்டுடைய சமூகத்தில் மட்டும் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்துறது ஒண்ணு, ஒரு நாள் இந்த சமுதாயமும் உங்களை கனப்படுத்தும். அப்பா அப்படி ஒரு புருஷனோடலாம் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த அம்மா இருந்து இன்னைக்கு அந்த புருஷனை மாற்றி இன்னைக்கு குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறாங்கன்னு உங்களை சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஓகே, அது வந்து 2 விஷயங்கள். இப்போ நல்ல ஒரு தகப்பனா தாயா எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் தாயை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனா ஒரு தாயா பிள்ளைகளை இந்த காலத்தில் நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு சில ஆலோசனைகளை நம்ம கேட்க போகிறோம். நமக்கு டைம் இல்லை, ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஏன்னா இது நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் செஷன் வந்து மினிமம் 1 ஹவராவது பேசுவோம், நிறைய விஷயங்களை பேசுவோம். பட் நமக்கு என்ன முடியுமோ அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமாம், நல்ல தாய் தகப்பனா நம்மளை காண்பித்து கொடுக்கறதுக்கு நம்ம நல்ல தாய் தகப்பனா இருக்கிறோமா இல்லைன்றது அடுத்த விஷயம். ஆனால் பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்முடைய கோபங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, மற்றவர்களை குறித்த குறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆமென். ஆமாம், நீங்கள் எப்போவுமே பக்கத்து வீட்டை பற்றியோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை குறிச்சோ பிள்ளைகள் இருக்கும்போது இந்த காசிப் பேசுறது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பிள்ளைகள் அதை பார்த்து அதே போல் அவர்களும் பேசி பழக ஆரம்பித்து விடுவார்கள். நம்பர் 1. இன்னொன்று, அதிகப்படியான உங்களுடைய நேசமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. லவ்வாக இருந்தாலும் சரி, நேசத்தையும் ரொம்ப ரொம்ப டூ மச்சா அப்படியே விழுந்து தாங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. வி ஹேவ் பவுண்டரிஸ். அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பன், அவருங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல மாடல், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நானும் ஒரு நல்ல மனுஷனாக இன்றைக்கி ஒரு குடும்பத்தை நடத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா நல்ல பிரசங்கமார் அநேகர் உண்டு, ஆனால் நல்ல வாழ்க்கை இருக்கானா கிடையாது. பிரசங்கிக்கிறது ஈஸி, யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அதன்படி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது சகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது ஈஸி. பிரச்சனை வரும்போது நீங்கள் சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் கணவன்மாரை வந்து நீங்கள் மன்னிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அவர் பண்ணுற சேட்டையை மன்னிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு சில கணவன்மார்கள் வந்து ஒரு சில மனைவியை படாத பாடுபடுத்துவாங்க. இப்போ அதெல்லாம் தலைகளை மாறிடுச்சுல. முன்னாட்களில் கணவன் அடிப்பார்கள், இப்போதான் யார் அடிக்கிறா? வெளியில் உங்களை சொல்கிறேன், வெளியில் சொல்கிறேன். ஆமாம், ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, முடியல பாஸ்டர், என்னால் ஒன்றுமே முடியல, மனைவி பயங்கரமாக கை நீட்டி அடித்தா கூட பரவாயில்ல, உதைக்கிறா அப்படின்லாம் சொல்லி வெளியிலே சொல்ல முடியலன்னா ஒரு சிலர் சொல்லுகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ளே வேறு யாரையும் விட்டுறவே வேண்டாம். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, சீக்கிரட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஏன் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறேன் அப்படின்ற பேரில் யாருக்கிட்டையாவது போய் நம்ம இறக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சீக்கிரட்டை ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னால் போதும், ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள்ட்ட சொன்னால் போதும். ஏன் அப்படின்னா, பிரின்சி சொன்னது போலவே நம்ம மறந்துடுவோம், நம்ம எப்போ சொன்னோன்றது மறந்துடுவோம். 20-25 வருஷத்துக்கு அப்புறமும் நாம் யாரிடம் சொன்னோமோ அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்முடைய பேரை அவப்பேராக்கி விடுவார்கள். ஒரு நல்ல தாயாயும் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நமக்கு தேவை குடும்ப ஜெபம், இந்த ஃபேமிலி ப்ரேயர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு குடும்ப ஜெபத்திற்கு தலைவனாக இருக்கணும். அல்லேலூயா. இஃப் டைம் அலோஸ், உங்களுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடும்போது ஃபேமிலியாக சாப்பிடுங்க. 3 மீல் 3 தடவை சாப்பிட்றது எத்தனை பேர்? காலையில், மத்தியானம், இதுக்கு இடையில 4, 2, 1 அப்படின்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது என்ன பண்ணுங்க, குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு எந்திரி அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்கன்னா மினிமம் 1 ஹவராவது சாப்பிடணும். சரியா? ஆமாம், ஒரு சில குடும்பம் வெளியிலேருந்து நீங்கள் மருமகன் வந்துருப்பாரு, அந்த மருமகன் குடும்பத்தில் தனியாக சாப்பிட்டு தான் பழக்கமாக இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் தோசை எல்லாம் சுட்டா என்ன பிரச்சனை? யார் கிச்சன்லேயே நிற்கணும் சொல்லுங்கள்? எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் பாக்ஸ் யாருன்னா அம்மா மாதிரி தான். எல்லாம் சாப்பிட்டு வச்சு மிச்சத்தை கடைசியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய குறைவுகளை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது. அம்மான்றது ஒரு பொசிஷன், அது ஒரு பெரிய கடமை, அதை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடவே கூடாது. ஆமாம் தானே? தகப்பன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்துடவே கூடாது. திருமணம் பண்ணது போலவே நீங்கள் நினச்சிட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுக்கு 6-7 வருஷம் ஆச்சா கல்யாணம் ஆகி. ஹல்லேலூயா. இப்போ போய் அந்த வெட்டிங் ஆல்பம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தான் இல்லையா அப்படின்னு இருக்கு. ஆமாம் தானே? ஸோ அழகும் சௌந்தரியம் எல்லாம் கொஞ்ச நாளில் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு சில நல்ல அழகாக ஹைட்டாக ஒரு பொண்ணு குதிரை மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எண்டெல்லாம் சொல்லி பாஸ்டர் நல்ல நல்ல குதிரை மாதிரி வேணும், குதிரை தான் கல்யாணம் பண்ணணும். ஒரு சிலர் தான் வந்து என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு பொண்ணாக வேணும். அப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான். ஏன்னா பிரின்ஸே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பசங்கள்லாம் சொன்னேன், ரொம்ப ஜெபிக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணிடாதீங்களா தயவு செஞ்சு. ஏன்னா திருமணமாகி நாங்கள் வந்து மீட்டிங்காக மூணார் போகிறோம். போய் கொண்டிருக்கும் போது அந்த ஸ்லீப்பர் ஏசி பஸ் படுத்துகிட்டே போகலாம் அந்த பஸ்ஸில். இப்போ வண்டி மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு 4-4:30 இருக்கும். ஒரே பாட்டு சத்தம் கேட்குது. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இப்படி திரும்பி பார்த்தா முட்டி போட்டு அந்த பஸ்ஸில் மேலே டாப்பை பிடிச்சிட்டு ஜாம் பண்ணிருக்காங்க.
நான் சொன்னேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பஸ் ரீச் ஆயிடும், அங்கே போய் ஜெபம் பண்ணலாம், தயவு செஞ்சு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார், பரவாயில்ல படுத்துட்டு கூட ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயங்கரமாக ஜெபிக்கிற ஒருத்தர். அப்புறம் வீட்டில் ஒரு நாள் அதான் முதல் தடவை எனக்கு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் ஆராதிப்போம். ஒரு 3:30 இருக்கும், திடீர்னு ஆண்டவர் நட்சு பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு ஜெபிக்க சொல்லி. உடனே அப்போ தான் நைட் குளிச்சுட்டு படுத்திருந்தா, அதனால முடியலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. இருட்டுக்குள்ளே நான் அப்போ தான் என்ன ஒரே சத்தம் கேட்குது, முழிச்சு பார்த்தா பக்கத்தில் கருப்பாக ஏதோ குதிச்சுட்டு இருக்கு. எப்படி இருக்கும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வந்து சேர்ந்துருப்போம். அப்போ இதை அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் நன்மையோ தீமையோ அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்கும். நாங்களாம் சாம்பார் இப்படி தான் வைப்போம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். ஆண்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியிலலாம் போகிற இடங்களில் உப்பு இருக்காது. ஒரு சிலர்லாம் வந்து உப்பு போடுறது, இப்போலாம் யாரும் சுகர் சாப்பிட்றது இல்லை. போடும்போது நான் கொஞ்சம் அதிகமாக உப்பு சாப்பிடுவேன், கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு சாம்பாரா அப்படின்னா முடிஞ்சதோடு. ஏன்னா நம்மளை சாம்பார் வைக்க சொல்லிட்டாங்கன்னா தெரியாது. இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம் தானே, பீப்புள் ஆர் வாட்சிங். நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்வான். என் பிள்ளை இருக்கான், ராத்திரி 2 மணிக்கு அவன் ஒரு புல்பிட் எடுத்துகிட்டு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. அதனால தான் வந்து பிளஸிங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தங்கச்சினே சொன்னேன், இப்போ 1 வயசு தான், அந்த 2 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக சில சேட்டைகளை பார்ப்பீங்க. நம்மளை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? நீங்கள் நேசமாக இருக்கீங்கன்னா அவங்களும் நேசமாக இருப்பாங்க. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னா அவங்கள அதை வெளிப்படுத்துவார்கள். முதல் 7 வருஷம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 7 வருஷமும் அவங்க உள்ளே வாங்கிக்கிறது எல்லாமே உங்களை தான். முக்கியமாக அப்பாவை தான் அவங்க ஹீரோவை பார்ப்பாங்க. அப்பா வீட்டில் பயங்கரமாக ஹீரோயிசம்லாம் அம்மாட்ட காட்டினா அவன் போய் ஸ்கூலில் காட்டிட்டு இருப்பான். நீங்கள் நேசமாக இருந்தீங்கன்னா அவன் நேசமாக இருக்கும். ஸோ ஷோ யூ லவ். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் இந்த 4 செவத்தை உங்கள் 2 பேரை தாண்டி போகவே கூடாது. அடி வாங்கினாலும் வெளியில் வந்து நல்லா இருக்கீங்களா? ஒரு கூட்டத்தில் கடைசி மாத்திரம் சொல்கிறேன், ஒரு கூட்டத்தில் அநேகர் அமர்ந்திருந்தார்கள். அப்போ அந்த பிரசங்கி சொன்னார், அநேக பாஸ்டர்ஸ்லாம் பின்னாடி உட்காந்துருந்தோம். அப்போ சொன்னார், மனைவி எல்லாரும் கண்ண முடியுங்க, இப்போ கண்ண முடியாதீங்க. அப்புறம் சொன்னார், எல்லாரும் கண்ண முடியுங்க, யார் மனைவி அடிக்காதவர்களை கை தூக்குங்கன்னு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போமா இல்லையா? நான் வந்து ரைட்டாக அப்படி திறந்து பார்த்தா நானும் அவரும் மட்டும்தான் தூக்கியிருக்கோம். அட கொடுமை, இவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க போல. ஸோ வந்து ஆண்களுக்கு எப்போவுமே பேச்சை விட வெது கை நீளம், அதனால் ரொம்ப ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா பின் நாட்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த நாட்களில் நிறையா டிவோர்ஸ் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பிரின்ஸ் சொன்னது போலவே தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது சரியாக அப்படி வளர்க்காதனால ரொம்ப செல்லமாவோ இல்லை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் மாறின உடனே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியாதனால விட்டுட்டு வந்துரு அப்படின்றாங்க. வந்துருன்னு சொல்லி ஒரு 30 வருஷத்தில் இது போயிடும். யாரு சொன்னாலும் அதுக்கப்புறம் இவங்க தனியாக நிற்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ கொஞ்ச நாள் நம்ம பொறுமையாக இருந்தாவே போதுமானது. ஆமாம். ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது தான் சொன்னாங்க, என் அண்ணமாரும் என் அம்மாவும் சொன்னாங்க, உங்கள் கணவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணார், அவர் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக சம்பாதிக்கிறதில்ல. நான் அதை சொன்ன உடனே என் அம்மாவும் என் அண்ணமாரும் சொன்னாங்க, நீ வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். வந்தேன், 2 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் அண்ணமாரு கல்யாணம் ஆன உடனே நானே இப்போ என் குடும்பத்தை விட்டு வெளியில், அவங்க என்னை வெளியில் போக சொல்லலை, ஆனால் இப்போ நானே பையை தூக்கி வெளியில் வந்து இப்போ ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறேன் சிஸ்டர். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் என் கணவரை நான் பொறுத்திருக்கலாம். அவர் ஒரு வேலைக்கு போய் ஒழுங்கா இல்லைனா நான் கொஞ்சம் வேலைக்கு போய் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். நான் ஒரு சின்ன தவறை. இன்றைக்கு நிறைய பேர் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் சகிச்சுக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லை. நிறைய குடும்பங்கள் நான் பார்க்குறேன். உண்மையை நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், நிறைய குடும்பங்களில் குடும்பம் பிரியறதுக்கான காரணம் யார் தெரியுமா? மாமியார்கள் இல்லை, இப்போ பெண் பிள்ளைகளை வளர்க்குற அப்பா அம்மாக்கள். அந்த காலம் தான் மாமியார்கள் பிரச்சனைனால. இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும் போதே பிள்ளைகளுக்குள்ள அந்த எண்ணங்களை விதைத்து பிள்ளைகளை என்ன பண்ணுறதில்ல, அனுப்புறதில்ல. சகிச்சுக்கோ பொறுத்துக்கோ, கொஞ்சம் அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வளர்க்குற நிறைய குடும்பங்களை இப்போ நான் பார்க்குறேன். யார் காரணம்? அந்த பொண்ணு பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்? அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? அந்த பொண்ணு வந்ததுக்கு என்ன காரணம்? அப்படின்னா அப்படியே 2 பேரும் பிள்ளைகளை கூட்டு அப்பா அம்மா இந்த பக்கம் நடுவில் நிற்க, அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், புருஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். இவங்க பேசுறதுல இந்த பொண்ணுக்கு அந்த பையனை என்ன வராது. ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் கிளம்புறேன், அவங்க புதுசாக அப்போ தான் என்கிட்ட பேசினாங்க, சிஸ்டர் நானும் என் பெண்ணும் தயாராகிட்டோம், நாங்கள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு வீடியோ பார்த்தேன், உங்களோட பேசணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னுடைய கணவர் என்னை வந்து சந்தேகப்படுறார், ஆனால் நான் அப்படிப்பட்டவ இல்லை. இவ்வளோ வருஷம் நான் அவரோட இருக்கிறேன், ஆனால் இப்போ அவர் சந்தேகப்பட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன துக்கமாக இருக்கு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர் திடீர்னு உங்கள் கணவருக்கு இப்போ ஒரு வியாதி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு. வியாதி வந்தால் என்ன பண்ணுவோம்? கூடுதல் அக்கறை செலுத்துவோமா சத்த மாட்டோமா? உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ போய் நான் போறேன்னு போக மாட்டேன். அந்த மாதிரி தான் அவர் சரீரத்தில் வியாதி வரல, அவர் மனசுல ஒரு வியாதி வந்துருச்சு, சந்தேகம்ன்ற வியாதி. இப்போ நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அது ரொம்ப பெருசாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவரை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இல்ல, அவர் ஒரு வியாதிப்பட்டவரை போல பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அவரோட போய் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஆலோசனைகளை ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி ஒரு ஜபத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் போய் தன் கணவரோட பேசினா. உங்களுக்கு தெரியுமா, இப்போ அந்த குடும்பம் பிரிந்திருக்க வேண்டிய குடும்பம், ஆனால் இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்க. when I see அந்த சிஸ்டரோட ஸ்டேட்டஸ் பார்த்தா எல்லா டூர் போய்
அப்பா மக 3 பேரும் சேர்ந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷம் அனுப்ப சொன்னாங்க. சிஸ்டர், அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஆலோசனை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எங்கேயோ பிரிஞ்சிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் என்ன வந்து என்ன பண்ணியிருக்காரு, என் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் குறைகளை தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் அப்பிறருக்கு மன்னிங்கள். சொல்லுங்களேன், தாங்குங்க. சொல்லுங்க, நான் தாங்கிப்பேன். அவர் கொஞ்சம் கோவக்காரனா தாங்கிக்கோங்க. அந்த அம்மா கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் வாய்தானா தாங்கிக்கோங்க. பிள்ளைகள் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா, நீங்க அடுத்த பிள்ளைய பார்த்து உங்க பிள்ளைய கம்பேர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. படிப்பு வரல, படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமென். படிப்பு முக்கியம் தான். ஆனா உங்க பிள்ளை ஆத்துமாவை விட படிப்பு முக்கியம் இல்லை. உங்க பிள்ளை ஆத்துமா தான் முக்கியம். அல்லேலூயா. பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க. பிள்ளையை உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பிள்ளையை கம்பேர் பண்ணாம கர்த்தருக்குள்ள வளர்க்கறதுக்கு தேவ கிருபையை கேளுங்க. அன்பு கொடுத்து இந்த காலத்துல பிள்ளைகளை என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? மாமியார்களுக்கு நான் ஆலோசனை சொல்றேன், உங்க மருமகள்களை நீங்க நேசிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. அல்லேலூயா. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் சட்டுன்னு கோச்சிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அல்லேலூயா, நீங்க அவங்களை கொஞ்சம் மன்னிச்சு, நீங்க அவங்களை கொஞ்சம் சகிச்சு நடந்துக்கோங்க. மருமகள்களுக்கு நான் கடைசி ஆலோசனை சொல்றேன். நான் உங்களுக்கு முன்னாடியே காலையில சொன்ன மாதிரி, என் வீட்டு பக்கத்துல தேவனை அறியாத அக்காமாருங்க தான் மாமியார் எவ்வளவு என்ன பண்ணாலும் அப்படி நேசிப்பாங்க. ஆனா அதே போல என்னுடைய ஊர்லயே எங்க சபைக்கு வந்து பரம்பரையா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மருமக தம் மாமிக்கும் தம் மருமகளுக்கும் இடையில ஒரு சுவரை கட்டி, இந்த பக்கம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த பக்கம் மீனும் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த ஆண்டி எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்றது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் அந்த பக்கம் இருந்து வருகிற அந்த வாசனை, 4 ஆண் பிள்ளைகள், ஆனால் ஒருத்தர் கூட, ஒரு மருமக கூட, ஒரு மகன் கூட அவங்களுக்கு சோறு போடல. தேவனை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவங்க வயசானவங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் புலம்புவாங்க. நீங்கள் வயசானாலும் அப்படி தான் பேசுவீங்க. ஏன்னா வயசாக மனநிலை மாறும், புலம்ப ஆரம்பிப்பு, யோசிக்க ஆரம்பிப்பு. அவங்க காலத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் சகிச்சு அவங்க மறிக்கிற வரைக்கும், அவங்க இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள நீங்கள் இது பண்ணி. வேதத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம். யாக்கோபு மறிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுமா? யோசேப்பு அதிபதி, ஆனால் 2 பிள்ளைகளும் பிடிச்சிட்டு கொண்டு போய் என் தகப்பன் ஆசீர்வதிச்சிடணும்னு போனார். ஆமென். நான் சொல்கிறேன், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை. குடும்பத்தில் பெரியவர்கள், தாய் தகப்பன்மார்கள் உங்க மனதார ஆசீர்வதிப்பாங்க பாருங்க. அந்த பிளெஸிங் உங்களையும் உங்க தலைமுறையும் தலை காக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராம். ஆயுசு நாள் பெருகணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும். உங்க புருஷனை, உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ண விடுங்க. அப்பதான் உங்க புருஷன் ரொம்ப நாள் வாழ முடியும் உங்களோட. அல்லேலூயா. புருஷன் மனைவியை தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ண விடுங்க. அப்பதான் மனைவி ரொம்ப நாள் வாழ முடியும். தீர்க்க ஆயுசா நீங்க வாழணும்னா அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க, உங்க மாமி மாமனாரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ட எல்லாமே உங்களுக்கு பொருந்தலனாலும் ஏதோ ஒரு வார்த்தையாவது பொருந்திருக்கும். கர்த்தர் உங்களோட பேச